இது என்ன? எந்த சாப்பாடு செஞ்சிருக்க? எங்க வீட்ல நாய் கூட இத சாப்பிடாது. நீ ஏழா வீட்ல இருந்து வந்திருக்க. உன்ன மாதிரி பிச்சைக்காரியா ஆக்க பாக்குறியா? இதை எடுத்துட்டு போய் வெளிய வீசிட்டு வா. என்ன பண்ற? அந்த ராசி இல்லாதவ மேல எல்லா வேலையும் போட்டுட்டு இங்க நிம்மதியா டைம் பாஸ் பண்றியா? ஆனா பசியால எங்க வயிறு காஞ்சு போய்கிட்டு இருக்கு. உன்னோட முக்கால் அண்ணி ஒரு கேவலமான டிஃபன் பண்ணி வச்சிருக்கா. இப்ப நீ போ, ஏதாவது நல்லதா செஞ்சு எடுத்துட்டு வா, அப்போதான் சாப்பிட முடியும். அறிவு கெட்டவளே, என்ன பண்ணி வச்சிருக்க? அண்ணி என்ன பண்றீங்க? ஏன் பாத்திரத்தை வீசுறீங்க? கடவுளே, இதெல்லாம் என் பிறந்த வீட்ல இருந்து வந்தது. எல்லாத்தையும் பாழாக்கி வச்சிட்ட முட்டாளே. ருஹி பாட்டி என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் செஞ்சேன். பாட்டி, நீங்க தானே சொன்னீங்க எல்லாத்தையும் தூக்கி போடுன்னு. நான் சொன்னேனா பாத்திரத்தை தூக்கி போடுன்னு? ஆமா, சாப்பாட்டை போடுன்னு சொன்னேன். பாட்டி, நீங்க எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போடுன்னு தானே சொன்னீங்க. பாட்டி, என்ன சொல்லு? யார கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க நீ? நான் நினைச்சேன் சரி இவ ஏழை குடும்பம் தான், எப்படியாச்சும் சமாளிச்சுக்கலான்னு. இவளுக்கு அறிவே இல்ல. எப்படி பாக்குறா பாரு. இங்க செதறி கிடக்குறத முதல்ல எடு, சுத்தம் பண்ணு. அண்ணி, பாட்டி பேசுறத எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவங்க சீக்கிரமா ஏத்துக்குவாங்க. எனக்கு தெரியும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. சீக்கிரமா சாப்பாட்டை சாப்பிட்டு முடி. தட்டுல ஒரு பருக்க கூட இருக்க கூடாது. ஏன்னா சாப்பாட்டை மதிக்காம இருக்கிறது தப்பான விஷயம். அம்மா, கெட்ட கனவு கண்ட அம்மா நீங்க. நானு ஜுஹி. जन्मों के साथी हम साथ।
உங்க ஞாபகம் ரொம்ப வருதுமா. உங்களோட ஃபேவரட் கம்மலை போட்டுக்கிறேன். நீங்க என் கூடவே இருக்கிற மாதிரி உணர முடியும். பெரியப்பா என்கிட்ட ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங் சாம்பிள் காட்ட சொல்லியிருந்தாரு. ஆனா நான் அதை இன்னும் தயார் பண்ணி வைக்கலையே. கலர்ஸ் தீர்ந்து போச்சு. போய் வாங்கிட்டு வரணும். நிஜமா பாட்டி? எங்க விழுந்ததுன்னு? என்ன சொல்ற? அது எப்படி விழுந்தது? இவ்வளவு அஜாக்கிரதையா எப்படி இருக்க ரோஹே? கவரிங் தானே, அப்புறம் என்ன? ஒரு பொண்ணு அலங்காரம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது பெத்தாம மனசு திக் திக்னு பயந்துகிட்டு இருக்கோம். அதுல அவங்களோட அஜாக்கிரதையால தன்னோட அலங்கார பொருளை தொலைச்சிட்டு வந்தா. வீட்டுல இருக்கிற அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிரும். நிஜமா பாட்டி? நான் வேணும்னே எதுவும் பண்ணல. ஒரு அங்கிளுக்கு உதவி பண்ண. அங்கதான் கம்மல் விழுந்திருக்கும். உன்னோட எந்த பேச்சையோ என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. சொல்லு, வெளியே என்ன பண்ணிட்டு வந்திருக்க? எங்க முதுக்கு பின்னாடி தெரியாம ஏதாவது ஒரு பையன் கூட நீ... பாட்டி ப்ளீஸ் என்ன நம்புங்க. எங்க வழியில கம்மல் விழுந்துடுச்சு. அம்மா அப்பா மேல சத்தியமா. ஒரு வார்த்தையை குறிச்சு வச்சுக்கோ. இப்பவே திருந்திக்கோ, இல்லனா கை காலை உடைச்சு உள்ள உட்கார வச்சிருவேன். அம்மா ப்ளீஸ். ரூஹி கையில ஒரு கீறல் கூட விழக்கூடாது. அப்பா சரி, எப்படி இருக்க? நீ இல்லாம வீடு வெறிச்சோடு இருந்தது. பிசினஸ் ட்ரிப் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததும்மா. இன்ஃபேக்ட் ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங்க்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. சரி, இது ராயல் ஃபேமிலி கான்ட்ராக்ட். நம்ம ரூஹி கையில ஒரு மேஜிக் இருக்கு. அதனாலம்மா தயவு செஞ்சு அவ கையை கொஞ்சம் விட்டுடுங்க. எப்படி இருக்க? எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்களும் உன்னோட சந்தோஷத்துல கலந்துக்கிட்டு இருப்போம். சரி ரூஹி, நீ பெயிண்டிங் வேலைகள் ஆரம்பி. நம்ம இன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு பெயிண்டிங்ஸை காட்டணும். பெரியப்பா இவ்வளோ சீக்கிரம் எப்படி முடியும்? முடியாதுன்னா என்ன அர்த்தம்? சும்மா உட்கார்ந்து சாப்பிடும் போது இது சொல்லலையே. இவ்வளவு சீக்கிரம் எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்கல. வேலை செய்ய வரும்போது காசு வேட்டுக்கு வருது, அப்ப மட்டும் எல்லாம் ஞாபகம் வருது. பாட்டி ராத்திரி சாப்பாடு அத பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல. பலக் சமைப்பா. நீ போய் வேலைய பாரு. சரி. கேளு, அலங்காரம் வெறும் நகை மட்டும் இல்ல, அது மரியாதையும் கூட. இனி எதையாவது தொலைக்கிறதுக்கு முன்னாடி வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ. சரி பாட்டி. இது அம்மாவோட அடையாளம். நான் இது எங்க தொலைச்சேன்? ஒருவேளை தெருவுல எதுவும் தொலைச்சிட்டியா? ஜோய் வாய மூடு. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. கம்மல் மட்டும் தான் தொலைச்சியா? மனசையும் விட்டுட்டு வந்துட்டியா? அண்ணி நீங்களுமா?
2 பேரும் கிண்டல் பண்ணாதீங்க. சரி ஜூஹி, தொலைஞ்ச கம்மலை தேடுறதுக்கு பிரைவேட் ஜெட் அனுப்பி வைக்கணும், அவ்வளவு காசு என்கிட்ட இல்ல. கம்மலை தொலைச்சு கவலையில இருக்கேன். நீங்க வேற என்ன கிண்டல் பண்றீங்க? நீங்க கிளம்புங்க, இங்க இருந்து வேலை செய்ய விடுங்க. போங்க போங்க, சொல்றத கேளுங்க. போங்க போங்க. ஜூஹி, ரிலாக்ஸ். கம்மல் எங்க இருந்தாலும் பத்திரமா தான் இருக்கும். எனக்கு திரும்ப கிடைச்சிடும்.